7 அண்ணங்க இல்ல, நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. எங்க இருந்து வந்த பொம்பளை பிள்ளை தெரியுமா? வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து கண்டெடுத்து கொண்டு வந்த பிள்ளை. எப்படி இருக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளை? இப்படித்தான் இருக்கணுங்கிற வரமுறை இருக்கு. வெக்கப்படணும், மரியாதை நடந்துக்கணும். அப்படின்னு என்னங்க? இல்ல யதார்த்தமா நான் கேட்கிறேன், வினயமாலாம் கேட்கறேன்னு கேட்கல. ஒரு பொம்பளை பிள்ளை கண்ணியமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியம்னா முதன்னு என்னன்னு தெரியாம ஒரு உனக்கெல்லாம் கண்ணியம் என்னன்னு தெரியுமா அப்படி கேட்கறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்டாங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கே தெரியாது, அந்த வார்த்தை மட்டும் தான் தெரியும். கண்ணியத்துக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு தெரியாது, ஆனா சொல்லுவான். அடக்கம் ஒடுக்கம்னா சரி விடுங்க, அந்த விஷயம் அப்படியே இருந்து போகுது. நீங்க தான் சொல்லுங்களேன் என்னன்னு. என்னது நீ கண்ணியம்னா என்ன நீங்க சொல்லுங்களே. நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி என்ன இல்லை எனக்கு. ஏமா வாத்தியார் நீங்க உட்காந்துக்கிட்டே நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னா என்னது உங்களுக்கு தெரியல. நீங்க அப்படி சொல்றதுனால மட்டும் நான் சொல்லிடுவேனாக்கா. அப்புறம் என்ன சொல்லித்தானே சொல்லணும், அப்புறம் எது கேட்கணும். கடமை கண்ணியம்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். 4 குணம் மட்டும்தான் பெண்கள்கிட்ட இருக்கணும். அந்த குணம் என்ன குணம்ன்றது எனக்கு தெரியுது. அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன் முட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன்பொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. அழைப்பதாக தெரிகிறது. யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக தோழி பிள்ளைய பார்க்கணும், என்ன விஷயம்னு கேட்கணும். நாங்க எல்லாரும் மொத்தமா ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்கம்மா போறீங்க? நாங்க போன எங்க அப்பா சொல்லியிருக்க இடத்துக்கு தான் போவோம். அப்பா எங்கே சொல்லியிருக்காரு? என்னன்னு எங்களுக்கு சொல்லிட்டு போனா தானே தேவலை. அதுதான் எனக்கே தெரியல. வாத்தியாரு போறவங்களாம் சொல்லாம போனா நாங்க எப்படி முடிவு பண்றது? போறவங்க போனா சொல்லாம ஓடி போயிட்டா அது மொத்தமா 4 பேரை கூட்டிட்டு போறீங்க. நீங்களே எங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுது? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வாத்தியாரே. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த வேலை நாங்க செய்ய மாட்டோம். நீ இப்ப சொன்னீங்க 4 பேரும் சேர்ந்து போறோம்னு. ஆமா ஆமா, அதான் சொல்றேன். உண்மைதான். என்ன பண்ண சொல்றீங்க?
நம்ம வாழ்ற வாழ்க்கை முதல்ல அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அடுத்தவங்க யாரும் நம்ம வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. இதை உணர்ந்தோம்னா யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். எனக்கு என்ன, நீங்க வாசிக்கிறீங்க, நீங்க பாடுறீங்க, நான் வந்து பாடையில நீங்க வாங்கி பாடணும். நீங்க விடிகிற வரைக்கும் வர்ற ஆளுக்கு பூரா வாங்கி பாடுறது பெருசா தெரியறது இல்ல. சரி, நான் வந்து 4 பாட்டு பாடிட்டா நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அந்த நினைப்பு இருந்தா சரி வராது. சரிம்மா, என்ன செய்யறது? அதுக்கு தான் வாத்தியார சொல்றேன். அப்படி 4 பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. சரி விடுங்க, என்ன போல் வாழ்வு, அவரவர் எண்ணத்துக்கு ஏற்றது போல வாழ்வாங்க. அது போல அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. நம்ம போற வழி நேர் வழியா போயிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளவுதான். இல்ல இதுல எனக்கு ஒரு வருத்தம் வேற இருக்கு. என்னமா? இப்ப ஒலிபெருக்கி ஆப்ரேட் பண்றவங்க, பக்கமேலக்காரவங்க எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க எங்களை விட. ஆமா, உண்மைதான் அது. அந்த ஒரு பேக்கு இன்னொரு பேக்கை தூக்கிக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சங்கத்துக்கு வந்து மேடைக்கு வந்து காலையில போயில கையை வலிக்குதுங்கிறான். எனக்கு உருப்படி 5. நான் உங்களை கேட்டேனா? நான் தான் சொல்றேன், நீங்க 2 பேக்கு, எங்களுக்கு உருப்படி 5 தேவையில்லை உங்களுக்கு. 5 இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இந்த கணத்தையே தூக்குறது கை வலிக்குது, காலையில வண்டி ஓட்டமுல இவ்வளவு வேதனைப்படுறான். இத்தனையும் தூக்கிட்டு வர்றீங்களே, நீங்க எல்லாம் எப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த பையன் அப்படியே இறங்கிட்டு போக சொல்லிங்க, எனக்கு எரிச்சலா. அது மட்டும் இல்ல, விடியிற வரைக்கும் 8 மணி நேரம் உட்காந்துருக்கணும், வர்றவங்களுக்கு பூரா பறிச்சிடணும், மக்களுக்கு பறிச்சிடணும், முதல்ல ஒளிபெருக்கி நேரத்தை பதிச்சிடணும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் விடிய வைக்கணும். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்காக ஒரு ஊதியம் அதிகமாகணும்னு உனக்கு நினைக்க முடியாது, அவசியம் இல்லை. அது அப்படி இல்லை வாத்தியாரே, அதுக்கு ஒரு முகராசி வேணும்பாங்க. ஆமா, உண்மை. அந்த முகராசி இல்லைன்னா இருந்து நம்மளாவது காலையில வெளியில போயிடலாம். இவங்களாம் எத்தனை மணிக்கு இதெல்லாம் அவுத்து கொண்டுகிட்டு அவங்க 3 நாளைக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. அதைத்தான் சொல்றேன். இதெல்லாம் அவரவர் செய்யற வேலையை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். வெளியில இருந்து பாக்குற நமக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு என்னையா நியூ மாதாவா, நம்மளுக்கும் கட்டிட்டாங்கல்ல, நம்மளுக்கும் தெரியும், காசை வாங்கிட்டு தான் போவான்னு சொல்லுவோம். அந்த மரத்துல ஏறி கட்டுறதுக்குள்ள அந்த பிள்ளைய பட்டப்பாடு. சரி, இந்த விஷயங்கள்லாம் அவங்க அப்புறம் அவங்கவுங்க தொழில் அவங்களுக்கு உள்ள நுணுக்கம் தெரியும். அதனால ஏன் தோழி பிள்ளைய பார்க்கணுங்கிற நுணுக்கம் செய்யும் தொழிலே தெய்வம் செய்வோம். வா வா என் வீணையே விரலோடு கோபமா மீட்டாமல் காதல் ராகம் யாபம் விளைந்திடுமா, கில்லாத முள்ளையே காற்றோடு கோபமா பூந்தென்றல் தீண்டும் போது மூடலாகுமா, பாவாகி வீணையே லலலா விரலோடு கோபமா லலலா மீட்டாமல் காதலா ஞாபகம் விளைந்திடுமா, கில்லாத முள்ளையே காற்றோடு கோபமா பூந்தென்றல் தீண்டும் போது மூடலாகுமா, பாவாவும் வீணைதான் லலலா விரல் வீட்டு வேலைதான் லலலா, பாவாவும் வீணைதான் லலலா விரல் வீட்டு வேலைதான் லலலா.
இப்படியெல்லாம் நான் மட்டும் நின்று பாடிக்கிட்டே இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னமா நினைப்பாங்க? என்ன பத்தியா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நீங்க வந்து அந்த கதை சம்சத்தில் இப்படி தான் பாடுவாங்கன்னு நினைப்பாங்க. நல்ல வேலைக்கு அது தெரியுது. எல்லாம் அப்படித்தான் மதன்னு இருக்கு மழை நேரத்துக்கு. நம்ம ஒன்று யோசிப்போம், யோசிச்சுக்கிட்டே இருக்கல என்ன யோசிச்சோங்கிறத மறந்துட்டு பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். இது உடலோட உபாதைகள் செய்யற வேலை. ஆமா, அதனால வேண்டி அன்னைக்கிலேயே உன்னை தேடுது அந்தி பகலா எண்ணி வாடுது அன்னைக்கிலேயே உன்னை தேடுது அந்தி பகலா எண்ணி வாடுது தெருவில் வீணைய போல நான் தானே இருந்தாலும் நினப்புல நீ இருந்தாலே அது கூட ஒரு சுகமாகும் அன்னைக்கிலேயே என்ன தேடுதா அந்தி பகலா எண்ணி வாடுதா. ஊரில் நூறு சனம் கேள்வியை கேட்கையில் ஆவி துடிக்குது மாமா அத்தனை கைகள் அச்சத போட கால நெருங்குது மாமா. வாசல் கோலத்தில் புள்ளிய வைக்கையில் கைய நகரல நேத்து எங்கின கையில கங்கண பூட்ட மேல வருகையில் பூத்து வாய் திறந்தா ஒரு வார்த்தை இல்ல நான் நடந்தும் ஒரு வேகம் இல்ல பாவி மனசுல பாக்கி இடமில் தூக்கமில்லையே ஏக்கம் தொல்லையே அன்னைக்கிலேயே என்ன தேடுதா அந்தி பகலா எண்ணி வாடுதா. ஊத்துல வெள்ள வந்தா ஆத்துல என்ன கரை ஏங்கி தவிக்கிற மானே கட்டின தாவணி கேலிய பேசு சேல கொடுக்கணும் நீயே. சம்மத மேடையிலே சம்மத சொன்ன பின்னே தள்ளி இருப்பது யாரு வாங்கின குங்குமம் நெற்றியே அப்பற நடப்பத பாரு நீ சிரிச்சா வே பூத்திடுவே நீ நடந்தா காய் காத்திடுவே பாதி கனவுல நாடு முழுகி ஓடை தீருமா ஏக்க மாறுமா அன்னைக்கிலேயே என்ன தேடுதா அந்தி பகலா எண்ணி வாடுதா தெருவுல வீணைய போல நான் தானே இருந்தாலும் நினப்புல நீ இருந்தாலே அது கூட தனி சங்கீதம் அன்னைக்கிலேயே என்ன தேடுது அந்தி பகலா எண்ணி வாடுது. அவர் என்ன விரும்புறாரு? எங்களோட காதல் எப்படி இருக்காது தெரியுமா? சொல்லுமா. காதலுக்கு போற காட்டுக்கு போறமே என்ன பண்ண காவலுக்கு போனதே இல்லை, எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் போனதில்லை நீ? முன்னப்பின போனதில்லை. ஆமா, ஆ காவலுக்கு போனதில்லையே. இதுல பெரிய பெரிய மிருகமெல்லாம் இருக்குமே பயந்து வருது. நீ எதுக்கும் பயப்படாத. ஏன்? நீ ஒரு ஆளே போதும் 10 ஆளை சமாளிப்பேன். சமாளிப்பேன்றீங்களா? சமாளிச்சு தானே ஆகணும். மாமா இருக்காருல பக்கத்துல, உனக்கு என்ன? எத்தனை பேரும் தான் சமாளிச்சா தான் முளைப்பு ஓட்ட முடியுது. அதனாலதான் என்னோட காதல உங்கள்ட்ட சொல்லலாம்னு வந்தேன். சொல்லவா? நான் ரகசியமா வச்சுக்கணும். சொல்ல மாட்டேங்கிற உங்க வாயிலிருந்து பேச மாட்டாங்களாம். வாத்தியத்திலே தான் பேசுவாங்களாம். தயாராகிட்டாரா அவரு? மார்க்கமா இருக்காரு அவரு. இருக்காரு ஒரு மார்க்கமா இருக்காரு. அப்படியே இருக்காரு. மஞ்சப்பொடி தேக்கையில என் நெஞ்ச கட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச கட்டு
இன்னும் மொத்தம் யாராவது வர்றாங்கன்னு நான் உள்ளே போய் பார்க்குறேன். அளவுழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. அளவுழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, ஒண்ணுக்கொன்னு கடன் வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, வட்டி பணம் கட்டு முன்னே நெல்லு விளையல, வட்டி பணம் கட்டு முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் நத்தம் வட்டி கடையில, நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையிலே. ஆளை உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசு வந்து 3-4 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு, அப்படியா? என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு,
குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. ஆள உழுது போட்டு ஆத்துரமும் நல்லா போட்டு காலத்தில வருவ மழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. அரசாங்கம் லோனு வாங்க 500 லஞ்சம் தந்து. அரசாங்கம் லோனு வாங்க 500 லஞ்சம் தந்து. 6-7 மாதம் கழிச்சு 1 லட்சம் தந்தாங்க. 6-7 மாதம் கழிச்சு 1 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 18,000 முடிச்சுக்கிட்டாங்க. தண்டாளங்க அதுல கூட 18,000 முடிச்சுக்கிட்டாங்க. ஆள உழுது போட்டு ஆத்துரமோ நல்லா போட்டு காலத்தில் பருவ மழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. இந்த ஏழை வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. இந்த ஏழை வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இல்ல, கூட்டம் சுருங்குதேன்னு சொல்றேன். ஏன் பதற போறிய? என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்க போக மாட்டோம். ஏன்னா எங்க டிரைவர்களுக்கு இருட்டு நேரம் ஓட்ட தெரியாது. விடிஞ்சாத்தான் போவோம். நீங்க கவலைப்படாதீங்க. பப்பூன் டான்ஸு காலமா போச்சு. உண்மை அதான். இப்போ இந்த இளைஞர்களுக்கு இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்ச நேரம் சொல்லுங்க ஐயா. பேர் சொல்லாமல் என்னுடைய என்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. பேரை சொல்லிடுறேன். இந்த கிராமத்தை சேர்ந்த ஜெயபாலனுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டண்ணே, உதவி செய்யக்கூடிய நல்லவர்கள் இந்த உலகத்துக்கு தெரியணும். எத்தனை பேர் பசியோடு இருக்காங்கண்ணே, எல்லாரும் செய்திட மாட்டாங்கண்ணே. இங்கே இருக்கிற உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தானே இந்த எண்ணம் வரும். சரிதானே? அப்போ நீங்கள் போய் வீட்டில் போய் அரிசி அழிட்டு வாங்க. ரேசரிசி இருந்தாலும் கொடுங்க. அங்கே ஏலவாழையை சாப்பிடும். அன்பாலயத்தில் இருக்கவங்க சாக்கு இல்லை, லாரி எடுத்துகிட்டு வந்து அப்படி அழிட்டு போகிறேன். இது ஒரு கேள்வியா? மாடு 1 லட்சத்துக்கு வாங்கினவன் கயிறு வாங்க காசு இல்லாமல் மாட்டை கொடுத்துட்டு வருவானா? நல்லா பேசுறீங்களே. நன்றி. பேசின காசை கொடுக்கறதுக்கு நீ சிரிப்ப. ஏன்னா வள்ளி திருமண் நாடகம் அப்படின்னா நல்லது ஒரு கருத்துக்களை புராணங்களை அன்றைய காலத்தில் உலகத்துக்கெல்லாம் செய்தியை பரப்பனவன் யாருன்னா நாடக நடிகர் தான். அதே மாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு எதா இருந்தாலும் மக்களிடையே கொண்டு சொல்லக்கூடிய ஒரே கலைஞர்னா நாடக கலைஞர் தான். அன்றைய காலத்தில் வள்ளிகள் நாரதர்கள் கதைப்பாட்டு மட்டுமே பாடி நாடகத்தை முடிக்கும் போது, கதைப்பாட்டு மட்டும்தான் உனக்கு தெரியுமா, இந்த மக்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய பொது அறிவு புராணம் ராமாயணம் எல்லாத்தையும் பேசுன்னு இழுத்து விட்டவர் யாருன்னா வர்ச்சூர் பழனியப்பன். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு வாங்கன்னா வாங்க, இப்படி போலாமா, போலாம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கான், அவ்வளவுதானே சொல்லுவான். ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லுவேன். ஆனா 5 பதிலும் அந்த கேள்விக்கு தகுந்தால போது சரியா இருக்கும். புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா அப்புக்கெல்லாம் தெரியும். அப்ப இப்ப ஏன் கூட்டம் இல்லைன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப கைபேசியில எல்லாமே வந்துருச்சுங்கய்யா.
முருகனுக்கு எத்தனை படை வீடு டபக்குன்னு வந்துடும். ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே செல்லில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு மக்களுக்கு என்ன விரும்புகிறாங்கன்னா கொஞ்ச நேரம் சிரிக்கணும், அவங்க ஆடிக்கிட்டு இருந்த ரசிக்கணும். பூரா பேத்துக்கு மனசில் கவலை இருக்குது. இந்த கவலை போக்கத்தை நாடகம். கூட்டம் இல்லை என்று இனிமேல் நாடக கலைஞர்கள் வேதனைப்பட்டு புரேசனம் அல்ல. சரிதானே? இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? என்னை பார்த்தா சில ஆளுக்கு கறிக்கடை வச்சிருப்பேன் போல அப்படின்னு நினைப்பேன். கதையின் சாராம்சம். எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன். இந்த நம்பிராஜன் யாருக்கா தெரியுமா? நம்பிராஜன் வந்தாங்க நாடகத்தில். இப்போ நம்பிராஜன் வர்றதில்லை. காரணம் என்னென்னா, நம்பிராஜன் வெளியே வந்து ஒரு வாட்டு 2 வாட்டு பாடணும். இவன் சங்கத்தில் ஏறும்போது வேன்லேருந்தே பாடிக்கிட்டு இங்கே விடாமல் இங்கேயும் பாடுறானே, எப்படி போடுவாங்க? சரி, நம்பிராஜன் கூட நான் பார்த்துருக்கேன் 19 வருஷத்தில். எங்கள் ஆத்தா அங்கேயே போக நின்று நான் முகத்தை பார்க்கல. ஒன்றும் இருக்கா கதையில், இல்லை நான் பிறந்ததுக்கு அப்புறம் மாண்டுருச்சா, ஒன்றுமே தெரியல. நீங்கள் என்ன இல்லை, நாடகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. யாரும் பார்க்கல, பார்த்துக்க மாட்டாங்க. நங்கை மோகனி வரலாறு யாருக்கா தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியல? இல்லை. பாடங்கள் நம்பிராஜன் மட்டும்தான். ஆனால் அந்த நாடகத்தில் நாரதர் சவம்னு ஒன்று இருக்கு. இருக்குல்ல நாடகம்? இருக்கு. பேசாமல் நாரதர் சவம்னு ஊருக்கு வாங்கி ராஜவாட்டுகளுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க. சம்பளத்தை கொடுத்துருங்க. ஏன்னா ரசிகன் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்தாத்தே உன் முகத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். பார்க்காமையே உன் மூஞ்சில் அடுத்தால சொன்னா தானே தெரியும். உன் மூஞ்சில் என்னடா காயம் அப்படியே ஐயா தெரியலையாடா, கண்ணாடியை பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ரசிக்கத்தான் இந்த கலைஞர்களும் நல்லாக நடிப்பார்கள், ஆர்வமும் அதிகமாக வரும். அதுக்காக கூட்டம் இல்லை என்று நான் குறைக்க போவதில்லை. எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன், எங்கள் அம்மா வேறு நங்கை மோகினி. 7 பிள்ளையை பார்த்தாங்க. இந்த காலத்தில் பார்த்துருந்தா எங்கள் அப்பாவை உள்ளதுக்கி போட்டிருப்பாங்க. அவர் அப்பயே பார்த்துட்டு எங்கள் ஆத்தா கருப்பை பைக்கு பதிலாக கேரிப்பையெல்லாம் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் மஞ்சப்பை தான். அதனால் 7 பிள்ளையை பார்த்தாங்க. 8வது பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப நாள் கடும் தவம் புரிஞ்சாங்க. ஆண்டவனை அழுக்கிறதுனால ஒரு படை வீடு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வள்ளியை திருமணம் செய்ததுனால வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் என் தங்கச்சி வள்ளியை கண்டெடுத்தான். நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வர்றான். நாங்கள் சோறுலாம் திங்க மாட்டோம், கலையும் ஜாமம் தேனும் தினைமாவு தான் திம்போம் அப்படித்தான் சொல்கிறாங்க. நான் உள்ள கடலை மாவு கூட பார்த்தது இல்லைங்கய்யா. தோழியை முடிச்சே வருவேன் நாடகத்தை. இந்த இடத்துக்கு இப்போ தங்கச்சி வள்ளியை, என்னுடைய பேர் வீரத்தேவன், கில்லி விளைவேன், ஜேங்கமாரேன், வேங்கமாரேன், இன்னும் 4 பேர். டெய்லி நான் ஒரு ஆள் தானே வரேன் தினமும். எனக்காவது இன்னொரு நாளைக்கு ஒரு ஊரில் முழுசாக நாடகத்தை நடத்துங்கப்பா. நம்பிராஜனை கூட்டுவா, நங்கை மோகனியை கூட்டுவா, விநாயகரை கூட்டுவா, விநாயகருடைய மூஞ்சுரை எடுத்துட்டு வா, முருகனை கூட்டுவா, மயிலை பிடிச்சிட்டு வா, பாம்பை பிடிச்சிட்டு வா. அண்ணன் தம்பி 7 பேர் எல்லாரும் வரணும்னா 3 கண்டனர் லாரி, 3 டாட்டாசி, 4 டாட்டா சும்மா, 5 காரு. ஊரில் இருக்க ஒரு 50 ஏக்கரை வித்தாத்தே நடத்த முடியும். செய்வோமா? அப்போ 5 நிமிஷம் வேலைமா? ஏன் நான் என்ன கேட்டு கீப்பரா? ட்ரெயின் போனவுடனே திறந்து விடுறதுக்கு 5 நிமிஷம் வேலைன்றாரு. முதல் கதாநாயகன் யாருன்னா பெட்டிக்காரக பக்கமேல 4 பேர். 2வது துவக்கி வைக்கிறேன் பப்புன்னு தான். ஐயா 500 கோடி செலவு பண்ணி படம் எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை நடிகர் இருப்பேன். ஏன்? அந்த கடையை தொய்ய விடாமல் கொண்டு போவேன், ஓடும். அதே மாதிரி ஒரு நாடகத்தில் எங்களை போன்ற கோமாளி இருந்தாத்தே மக்கள் உட்காருவாங்க. இவர்கள் அத்தனை பேருமே சிரிக்க வைப்பதற்கு நாங்கள், இவர் அத்தனை பேருமே ரசிக்க வைப்பதற்கும் சிந்திக்க வைப்பதற்கும் மற்ற கலைஞர்கள். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கதையில். ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஆனால் என் பொண்டாட்டி நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை. எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் கேட்டேன், பூ வைக்கும்போது நான் வர்றேன்ட்டு. எங்கள் அம்மா சொன்னிச்சு, பூ மல்லிகை பூக்கெல்லாம் 1000 ரூபா வைக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு பூ வைக்க வேணாம், எருக்கலம் பூவை ஒடிச்சு வச்சுக்கிறோம்னு சொன்னிச்சு. சரியா தாண்டிட்டேன். அப்போ நான் என்னைக்கு வைக்கிறேன்? நீ கதம்பம் கோயிலில் கிடக்க, அதை பிறக்கி வச்சிருவ தலையில். நான் பார்த்ததில்ல வச்சேன். ஆனால் அந்த பிள்ளை இங்கே வந்திருக்கான். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என் பொண்டாட்டி வருங்கால மனைவி எப்படிமான்ட்டேன். அவன் நடந்து போயிருக்கா, ஊர் சனமே அவளைத்தான் பார்த்துருக்கா. அவள் அழகா. அன்னதானத்துக்கு போயிருக்கா, பூரா பேர் இலையை மடிக்க வச்சு காலில் விழுந்திருக்காங்க செருப்பிட்டு அடிக்கிறதுக்கு. அவளை அழகு. என் அழகு தேவதை வரணும், இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து போறாம படணும். ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, படபடன்னு வந்துருச்சுன்னா என்னை சொல்லக்கூடாது. ஏன்னா அவளை அழகு என் பொண்டாட்டி. கண்ணே தெரிசா,
திரிசா என் தங்கம் வாடா. இந்த ஊர் பொம்பளைய ஊரா வாயில் அடிக்கட்டும். இப்படி நம்ம அழகு இல்லைன்னு திரிசா என் தங்கம் திரிசா வாடா. அந்த மலை போயிருச்சாடா வாடா வாடா என் தங்கம். உன்னைய நான் அழகுல என்ன திரிசான்னு சொன்னா உள்ள சேஜிபி கொக்கி மாதிரி குத்துதே. இது திரிசாவா இல்லை திருகாணியாடா? நான் பார்த்து வச்சேன். உங்க தங்கச்சி அழகா இருக்கா? சூப்பர் ஃபிகர். ஆஹா. ஏய் ஐயா அந்த மேடையில் முனி ஓட்டை இருக்கியா? இருக்கு இருக்கு. முனி ஓட்டை இருக்கு. ஒரு சேவலை எப்படியும் காவை கொடுக்கணும். இப்போ வந்து தொட்டது மாதிரி இருந்துச்சு. யாரையும் காணா மோகினி மாதிரி. கண்ணே திரிசா வெக்கப்பட்டது போதும்டா. மாமாட்ட உன் முகத்தை காமிடா. அழகு ராசாத்தி. ஆஹா சூப்பர் சிங்கர்ல அனிதா வாய்ஸ் மாதிரியே இருக்கேன். அப்போ வாய்ஸே வளர இனிமையா இருக்கே. குரல் வளம் அப்போ உடல் வளம் எப்படி இருக்கும்? ஆஹா கண்ணே இதோட நான் ஜீவசமாதி அடைஞ்சாலும் பரவாயில்லடா. போதும்டா இந்த ஒரு சுகம் போதும்டா கண்ணே. உன் கையில் என்னடா பூரி தேய்ச்சியாடா சப்பாத்தி தேய்ச்சியா? வலுவலுன்னு இருக்காடா. உன் முகத்தை காமிடா. காமி. எங்க அம்மா சொன்ன அழகு தேவதை நீதானா? இங்கிட்டு வாடா என் தங்கம். துண்டை மறைச்சா அவள் அழகா? யார்கிட்ட மறைக்க? போய் பஸ் ஸ்டாண்ட்ல மறைக்கவா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல. இப்ப மெதுவா துண்டை மெதுவா நீக்கி பார்க்கணும். டோட்டல் தமிழ்நாடே தப்பு பண்ணிட்டாங்களே. எந்த காட்டு பிறகு திணி முண்டையும். அம்மா அம்மா நான் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு வாழணுமா? அப்படி சொல்லாதீங்க அத்தா. கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சே வருவேன். என்ன அத்தேன் மைத்த புடுங்குறேன் அத்தேன். அது எங்கிட்ட பிளாஸ்டிக் கவர் பறக்கிற ஒம்பளமா என்ன மச்சான்? நான் அழகு வட்ட ஒம்பளை. இவளுக்கு ரெட்டை பிள்ளை வத்து நமக்கு அப்புறம் வாரிசு வேணும் பாரு. வார்த்தையாரே வாயை புழக்கிறாரு. நான் உனக்கு பொச்சு பொச்சுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மொத்தம் மொச்சு மொச்சு தானே கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா உன் ஜாக்கெட்டை மறத்தா? உன் முகரைக்கு பப்பு வச்ச ஜாக்கெட்டு எவன் கூடிய கெடுக்க 77 பொட்டு வச்சிருக்க உன் முகரையில். மயிறு திருஷ்டி படு. இந்த சேலையை எந்த நீர்மலையில் எடுத்த? ஐயோ அம்மா அப்பு இதை வச்சுக்கிட்டு ஒரு 350 ரூபா கொடுங்க அப்பு. உங்களுக்கு விறகு வெட்டி போடும். 100 நாள் வேலைக்கு அட்டையை போட்டு விட்டிங்கன்னா அது அட்டையை பதி நீங்கள் அதை பதிஞ்சிருங்க. சரி விடு. நாட்டில் இந்த மாதிரி பொம்பளை கிடைக்காம எதிராக்கிய விடு. என்னங்க பக்கத்தில் வந்து பேசாது. எச்சி புரிச்சு புரிச்சுன்னு தெளிக்குது ஓட்ட பொருளுக்கு. அதுக்கு ஹலோ கண்ணே கட்டி பிடிக்காத நம்ம நம்மன்னு அரிக்குதான். ஏப்பா பூசி கிடக்கா? அரிக்குது வாட்டியார உடம்பு. என்னத்தை தேய்ச்சிட்டு வரேன்? ஐயா ஐயா நல்லா இருப்பையா. உனக்கு 2000 கூட தரேன். என்னை காப்பாத்தி விடியா. நல்லா இருக்கு. ஏய் அப்படியே எங்க குருநாதருக்கு ஒரு முத்தம் கொடு. குருநாதருக்கு எச்சி ஒழுகுது. அவர் காய்ச்சப்படலன்னு தெரியாரோ? நான் எங்கேயும் போக மாட்டேன். என் உசுரே போனாலும் என் மசரே போனாலும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க தான் அப்படி சொல்றீங்க? அதை மறைச்சிட்டேன் ஒன்று. நான் இனிமேல் 1 2ஆம் தரமா நான் இங்கே கட்ட போறேன். எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்குமே தெரியாது. சரி விடு. வாரத்துல 7 நாள் இருக்குல்ல. 7 நாள் என்ன பண்ண போற? 7 நாள்ல இல்ல 6 கொண்டாடி ஏட்டலாம். ஒரு நாள் லீவ், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ், ஒரு நாள் கொத்திட்டு போ. நீ மாதிரி பொம்பளை அடி எடுத்து வச்சா அந்த வீடு நக்கனாப்புல இருக்கும். கண்ணே இது பேரு திரிசா. அது தெரியுமா? கண்ணே நயன்தாரா. ஆஹா நயன்தாராவா? அண்ணே இந்த நாடகம் பார்க்குற அன்னைங்களை சொல்லிக்கிறேன் பிரியா. என்ன ஏன்னா இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீங்க வீட்டுக்கு போகலான்னு டாஸ்மார்க்லேயே தலையை வச்சு படுத்துக்கிடுவேன். இங்க பாருங்க. ஆமா நான் இருக்கும்போது அவள்கிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு? அது யார்? அது உன் சக்காலத்தி. சக்காலத்தியா? எவ என் சக்காலத்தி? ஏன்டி எங்க கிடந்தவன் இங்க வந்திருக்க? நீ யாருடி? யார் நீ? யாரு? முதல் ஒண்டாட்டி யானே உனக்கெல்லாம்
புருஷன் கிடைக்காம ஏன் புருஷன்கிட்ட ஏன் உனக்கெல்லாம் புருஷன் கிடைக்காம ஏன் புருஷன் ஒத்த புருஷன் அறுத்து போடுவேன். இப்படி தோச்சு நிறைய இப்படி இருக்கே எவன் ரெண்டு பேருக்கு நீ ஆளு கொஞ்சம் மோர் பொம்பளை பாரு ஒட்ட விட நாய் மாதிரியாண்டி திரிசா சண்டை வேணாம். சண்டை வேணாமா தூக்கி சொல்லு சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதானா என்னடா அவசாரி பேல சண்டை? என்ன அவ பல்ல பல்ல காட்டுறா நீ பல்ல காட்டியிருக்க ஏய் திரிசா அப்படியே வந்து எனக்காண்டி மிருதங்காரனுக்கு ஒரு முத்தம் கொடு. ஏய் பாடி கிட்ட வராம பொம்பளை முகரைய பாரு என்ன பொம்பளைக்கு என்னடி? ஏன்டி ஏன் புருஷன் கட்டிட்டு நீ என்ன ஆம்பளை என்ன ஒண்ணே கால என்ன அழகுல குறத்து? என்ன வேலை உனக்கு ஆர்த்தே இல்லையா என்ன எரிஞ்ச வேலிக்கருவ மாதிரியே இருக்கு. இவ்வளவு பையங்க புடிச்சு வச்சிருக்கிய கிரகத்தை கையை கொண்டு வந்து எதில் வைக்கிறேன். கைய தோசை தட்டி வச்சாதே உனக்கு வர்றதெல்லாம் நிக்கும். இல்ல என் கால்ல குறச்சலா? இன்னமும் உங்க வீதி பாருங்க இல்ல விடுல என் கையில குறச்சலா? அத மூடு பொம்பளை அட கொடுக்கமா இருப்பதா நீ இல்ல என் மண்டையில குறச்சலா? இல்ல என் ஆத்தாடி வாயாடி பொம்பளை எல்லாம் இருக்காவ இவ்வளவு வச்சு எப்படி வடிப்பிய திரிசா அந்த யூடியூப் பார்த்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேர்த்து இவ்வளோ கேச போட்டு உங்களுக்கு இப்படியாவது தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னைய பிடிக்கல உங்களுக்கு அவளை போய் வச்சிருக்கீங்க என் தங்கம் நீ இருந்தது என்ன பண்ண? நீ அவளை கட்டி பிடிக்காத எனக்கு அப்படியே அவங்கள நீ போகாதே நான் கடுப்பாரு அப்புறம் வாங்க இங்க வாங்க இங்க வா ஏத்தா போகாதீங்க நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஏய் அம்மா கேள்விப்பட்டதில்ல நீ கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் யாரு குரங்கு போல இருக்கேன்? நான் வாத்தியாரே? குறைஞ்சதே வாத்தியார். ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? ஓடிக்கிட்டு மரத்து மரம் தாவுங்க அப்புறம் அன்னைக்கு மட்டும் பாட்டெல்லாம் பாடுனீங்க. மடல் வாழ தொடை இருக்க. வயிற்ற புடிங்க அதில் இருக்காரு. மச்சம் இங்க அதிலே அடக்கு ஆனால் தினமும் நாடகத்தில் உன் மூஞ்சியை பார்த்துட்டு போய் காலையில் மீன் மண்டையை எடுக்கிறேன் இவன் மாதிரி தான் தெரியுது புரிய. எனக்கு ஒமட்டுதாடா ஐயா. உன் கூட இப்போ நாடகம் ஓட்டுற எனக்கு எப்படி இருக்கும்? சரி விடுங்க உங்க தலையெழுத்து யாரை விட்டு ரெண்டு பேரும் வச்சுங்க ஆயிருந்தா அந்த அக்கா தங்கச்சி. நம்ம என்னதே இருந்தாலும் அக்காதான். ஏய் கொக்காத கொச்சி கொட்டாத இங்க வரு. பாருங்க அவளை முகரில் குத்த வர்றா ஆம்பளைன்றது அப்போ அப்படி முகரில் குத்த போது தள்ளி போடி விட்டு போயிடாத திருப்பி வச்சு லைனை காலி பண்ணிடுறேன். நம்ம அக்காதான். இன்னும் கொக்கா கொக்கா ஓரமா வாங்க தங்கச்சி மா பார்த்தா வந்து நந்தவனத்திலே நங்கு நங்கு குத்தாட்டம். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கே ரெண்டு ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்ணி கோவிலி காதல் சொல்லுகை ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை கோயிலில் காதல் சொல்லுகை ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே
போடு. எங்க ஊர்ல இப்படிதான் ரோட்டு கிட்ட ஒண்ணு இருக்கு, வாங்க. நீ கும்மி அடிச்சிட்டாலும் மாரியாத்த உன்னை வேலுக்கமிட்ட குத்திடும். அண்ணே நல்லா மூடி இங்க வா. யாருமா நீ? எந்த ஊர்? பேர் என்ன? நான் நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல கிலோ 15 ரூபாய்க்கு வித்தாங்க. அண்ணே அவ்வளவுங்கண்ணே. எவ்வளவு தாடி கொம்பு இருடி. இதுக்காக தாடி கொம்புல இருந்து வந்திருக்காங்க. நாடக கலை வளர்க. நாடக கலைஞர்கள் கலை குழுவரை பாராட்டி தாடி கொம்பு, மறக்க முடியாத தாடி கொம்பு நாடக ரசிகர் சார்பாக ரூபாய் 400 அம்பளிப்பாக வழங்கிய தாடி கொம்பு நாடகத்தை எத்தனை கிராமங்கள் வாழ வைத்து கொண்டிருந்தாலும், எத்தனை ரசிகர்கள் உள்ளங்கள் இருந்தாலும், தொடர்ந்து நாடக கலைஞர்களை ரசித்து அவர்கள் கலையை வளர்ப்பதற்கு பின்தொடர்ந்தே வரக்கூடிய தாடி கொம்பு நாடக ரசிகர்களுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, நன்றி கந்த வணக்கம். இதுல எப்படி சில்லற 400 ரூபாயில எப்படி சில்லற மாதிரி? ஏய் என்னடி சொல்ற? கலைஞர்களை மொத்தமா பாராட்டினா இன்னும் 500 ரூபா வேணும். 9 ஏன் 10 பேர் இன்னும் 600 ரூபா கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லை திருப்பி கொடுத்துரு. அப்படி ஒண்ணும் இல்ல. இதுல 1 ரூபாயா இருந்தாலும் ஒழுங்கா பிரி. இதுல 1 ரூபாயா இருந்தாலும் ஒழுங்கா பிரி. ஆமா பிரிச்சிருவான். உள்ள ஒண்ணே பிரிக்கிறேன். ஏன் யார் என்ன ஏன் பிரிக்கிறீங்க? நாத்தனா நாத்தனா கோவிக்காதீங்க. நாத்தனா கோவிக்காதீங்க. நாத்தனா கோவிக்காதீங்க. நடிப்பு உலக நடிப்பா இருக்கு. யாரு யாருக்கு நாத்தனா? யாருக்கு யார் நாத்தனா? எப்படி இருவரே நான் உனக்கு நாத்தனாங்கிறியே? எந்த வகையில எந்த முறையில எப்படி நான் உனக்கு நாத்தனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனா. அப்படி போடு பத. பொம்பளைய பாரு, பொம்பளைய. இவெல்லாம் ஒரு பொம்பளையில மெனக்கட்டு கார்ல வாய மூடி போடி ஏறிக்கிட்டு வராது. என் குடும்பத்தை டார்ஸ் ரோட்ல இறக்கிட்டாரு. என்ன இரு, ஒழுங்கா மரியாதையா விளக்கம் சொல்லலைன்னா அப்புறம் தொடப்ப கடை பிஞ்சு போயிரு சொல்லிவிட்டேன். என்னங்க நாத்தனா? ஏத்துனா நீ முத்தாலம்மன் கோவில் பூசாரி சார்பாக நாடக கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 201 ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றிங்க ஐயா. அங்க போனோம்னா நம்ம தான் அகரத்துக்கு கொடுக்கணும். அகரத்துல இருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க, நன்றி. அவளை இருக்க சொல்றியா இல்ல போக சொல்றியா? இல்ல ஆளுக்கு 100 ரூபா. இருனே நீ இப்ப சொன்னீல்ல ஆமா நாத்தனா. என்ன ஏத்துனா? என்ன ஏத்துனா? நான் கூட உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா ஏய். உருளைக்கிழங்கே ஏத்திட்டாரு. இனிமே இந்த வசனம் பேசினா பல்ல எடுத்து போடுவே, அப்புறம் இந்த பக்கம் பல்லு எல்லாம் போயிடும். என்ன ஏங்க நான் இந்த பல்லுனாலதான் நீ நாடகம் ஓடுது. அழகு. தங்கச்சி அப்பா என்ன சொன்னாரு? பறைய வரட்டு சொல்லியிருக்காரு. இப்ப மட்டும் அப்படியே வசனம் பேசி, வீர வசனம். இவன் அப்பா அம்மாட போக சொன்னாரு. ஏத்தா என்ன 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 விரல போட்டு இந்த பிணமணி இந்த பாக்க பொம்பளை மாதிரி. ஏய், திரிசா நீ புடிக்கிற புடிய சரியில்லையடி. நாத்தனா மென்மே ஏய் இந்த பிள்ளை விடுப்ல பொம்பளை ஓட இந்த நான் என் நாத்தனாவோடயே இருந்துட்டு போறேன். இது சரி என்னடி இது? அண்ணே இவ பொம்பளை தானே? இரு நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை கைய எப்படி பிடிக்கலாங்க? எப்படி பிடிக்கலாம்? இந்த பிள்ளை பிடிக்கிறது இங்க ஏறி என்ன ஈராளா இப்படி ஏறி பிடிக்கிறா? இல்ல மாத்தியாவாரியா இருந்திருப்பா. இல்ல நாத்தனா நான் அதுக்கு இப்படி நான் பிணஞ்சு முந்தானே மரம் எப்படி ஆவரம் பாப்பாங்க? இல்ல நாத்தனா. என்ன இது இடைஞ்சலா இருக்குடி, ஒழுங்கா போடுறீ துணிய. இருங்க நாத்தனா. விடுங்கனே ஓடாவா மரியாதை. இவெல்லாம் நம்பி கைய கொடுத்தா ஆத்தாடி இவ கடலை இறக்கிட்டு வா. மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரங்கொத்தி பறவைகள் ஓசையிடுவதும். நாத்தனா எனக்கு எப்பயுமே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படி சந்தோஷம்? சந்தோஷம்னா ஒரு இன்பத்தோட எல்லாரும் இருக்கணும். யாரு? இன்பம் என்ற ஒரு மகிழ்ச்சி. நான் எப்படி இன்பமா இருக்கணும் அதே மாதிரி நீ இன்பமா இருப்போ. ஆமாங்க ஆமாங்க நாத்தனா. மகிழ்ச்சி என்ற ஒரு பூரிப்பு. பூரிப்புண்டையில எல்லாரும் வாங்க பூரிப்பு உண்டா? நன்றி, நன்றி. சரி பறைய வெட்டிடுவோம். ஈர வந்து கேக்குறா. ஏன் ஐயா கிளம்பிட்டீங்க? அதுல அவ நாங்களும் போறோம் போங்க. ஏய் அவ தாடி கொம்புல இருந்து வந்துட்டாடி. ஏன் போனா காலையில போனான்னா அடுத்து இங்க நாடகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் ஒரு ரவுண்டிங் வருவாங்க. வருவாங்க. இருந்தா ஒரே மொட்டுக்கு ஆலோலே ஆலோலம் 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 ஆலோலம். ஆலோலம் ஆலோலம் ஆண்டவன் ஓடிடுவார்.
அந்த பாட்டுக்கு சாமி வந்திருக்கு. சரி சரி என்ன சரி சாமி கேளு. ஏதோ வந்துருச்சு. என்ன நடுவுல சொட்டை விழுந்து போச்சு மண்டையில? அத்தா ஆத்தாவா எங்க அப்பையும் கருப்பனா? வந்தது யாருன்னு கேளு. வந்தது யாரு? வந்தது யாருதா? வந்தது யாரு? வந்தது வகுத்தவழி. அன்னைகள உங்களோட பெருமை. கம்பி மாதிரி பிடிச்சி ஏற தகச்சி தகச்சி அது உள்ள வச்சிருக்க பஞ்ச தகச்சி. அவளும் அப்படித்தாமா பார்க்காத மம்பள. அண்ணே வாங்க இப்படி. அடி இப்படியே வராதடி தங்கச்சி. வேலிமலை சாரு. ஆமா தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். வருவான். ஏ ஏத்தா இது என்னத்த மூத்திர கவுச்சி அடிக்குது. என்ன பேரு? திரிசா நயன்தாரா. அப்படி யாராவது வந்தார்கள் ஆனால் தக்க மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. கட்லா மீனுக்கு தூண்டி ஓடுறது. நம்ம போவோம் அவங்க விரட்டி. சோ பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதமே. அவள் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதமே. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவிதலே. முகம் அவன் தேவி முகம், மஞ்சள் முகம் அவள் தேவி முகம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்ணி நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், பெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டே, திருமாலவன் வடிவம் அதில் கண்டே. மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாலவன் அருளை மனம் கண்டே. மலர்களிலே பல நிறம் கண்டே. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, ஆயர்குல பிள்ளை விளையாட்டு என்று அடியவர்க்கென்றும் அருள் போட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, அடியவர்க்கு என்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டே, திருமாலவன் வடிவம் அதில் கண்டே.
பழனிடம் நாராயண நமகே. அறிவோம் நமோ நாராயண நமகே. ஓம் நமோ நாராயண நமகே. சிருஷ்டி திதி சம்ஹாரம் அனுக்கிரம் திரியம் சொல்லப்பட்ட பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டிகர்த்தா என் தந்தையாகப்பட்ட பிரம்மதனை கண்டு வணங்கி ஆசி வச்சு பொறுப்பிலை பிறந்து தென்னன்புகளிலே கடந்து சங்கத்திருப்பிலை இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலை நின்று கற்றோ நினைவிலே நடந்தோரன அமிர்தம் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசி வச்சு மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின் சொல்லப்பட்ட 10 அவதார புருஷன் பாட்கடர் வாசன் பாட்டன் பரந்தாமன் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நீல் நல்கும் நொச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழன் சொல்லப்பட்ட 16 சொல்லுவதான பாட்டி மகாலட்சுமி கண்டுவணங்கி ஆசி பெற்று ஆதியினுடைய இரும் அருவம் ஒருவம் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கலந்த வடை பிரணவருமனை பரமேஸ்வரனை கண்டுவணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்டு அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தி அம்மனை பகவதி அம்மனை வேண்டி இந்த இடத்திலே பராபரத்திலே பரம் தோன்றி வரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்திகளே நாதம் தோன்றி நாதத்திலே வந்து தோன்றி வந்துவிலே சதாசுவன் தோன்றி சதாசுவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிறகு தோன்றி பிறகுலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே ஆகயம் தோன்றி ஆகயத்திலே தேய் தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிரிதிவி தோன்றி பிரிதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நரம்ப பட்சிகள் தோன்றி நரம்ப பட்சிகள் இருந்து தாய்வழி தந்திவெளி என்று சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 ஊழ்கள் தோன்றி 3 ஊழ்கள் இருந்து ரிக்கி அஜு ஷாமாதரன் சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனோ சத்தமனிசத்தன் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரம் தோன்றி 6 சாஸ்திரத்திலிருந்து அத்திரிய ஆங்கிரசர் கௌதமர் சமத்கனி பரதவாஜர் வஜிஷ்டர் பிறகு இறுதி என்று சொல்லப்பட்ட 7 ரிஷிமார்கள் தோன்றி 7 ரிஷிமார்கள் இருந்து அனிமா மகிமா கரிமா லஹிமா பிரகாப்தி பிரகாமி மீசத்துவ சித்தம் சொல்லப்பட்ட 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேதன் சொல்லப்பட்ட 9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் இருந்து பிராணன் வியானன் உதானன் சமானன் நாகன் கிரிகிரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இருந்து மேசர சமுதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சம் தனுசு மகர கும்ப மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசைன்னு சொல்லப்பட்ட 15 திதிகள் தோன்றி 15 திதிகள் இருந்து 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து 27 நட்சத்திரம் தோன்றி 27 நட்சத்திரம் இருந்து 32 தர்மங்கள் தோன்றி 32 தர்மங்கள் இருந்து 56 தேசங்கள் தோன்றி 56 தேசங்கள் இருந்து 60 வருடங்கள் தோன்றி 60 வருடங்கள் இருந்து 64 கிளைகள் தோன்றி 64 கிளைகள் இருந்து 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவத்திலிருந்து 108 யோகங்கள் தோன்றி 108 யோகங்கள் இருந்து 1008 அண்டங்கள் தோன்றி 1008 அண்டங்கள் இருந்து இந்த உலகம் உற்பத்தி ஆகின. இப்படி படைக்கும் தொல்லை கவனிக்கும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் முதல்லே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்குமார் சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை. ஈடுவளர் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன் தக்கன் வஜிஷ்டன் பிறகு இருது புலவர் பிளஸ்தீர் ஆங்கிரஸ் அத்திரி மரிசியன் சொல்லப்பட்ட 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாகப்பட்ட நான் மட்டும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை. ஈடுவளர் என்ற காரணத்திற்காக ஈஷாதில் பிறப்பாயாக கந்தர்வனாக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என சிரசானது 1008 சுக்குநூறாக வெடித்துடன் என்பது என் அண்ணன் தக்கனை எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவனான். அதனால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக நிச்சயமாக முக்கியமாக கட்டாயமாக கலகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னமனை முதல்வனை மூத்த கணபதியை அள்ளல்போம் வலிவினைபோம் மண்ணை வெற்றி பிறந்த தொலைபோம் போகா துயிரம்போம் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதுதா கால் பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று அந்த கணபதியின் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி யாம் கழகத்தை தோங்குவோம் நாரா. கண்ணநாதன் புகழ் பாடும் கீதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் கண்ணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தான் இசைக்கான நாமம் கண்ணநாதன் புகழ் பாடும் கீதம்
என்னும் சுரம் காட்டி மயூரேச கணபதி இனப்பாடினேன். அயராத மனம் கொண்டு அவன் மூலம் பகிர்ந்து அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பணிவென்று புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினேன். அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பணிவென்று புவிமீது உனக்கொண்டு புகழ் தேடினேன். சக்தி என்னும் விளக்கில் வெற்றி என்னும் ஒளியே, சக்தி என்னும் விளக்கில் வெற்றி என்னும் ஒளியே, உடல் வித்தையத்தனையும் நித்தம் கற்று தரும் உனக்கும் எனக்கும் நடக்கும் உறவினி கணநாதன் புகழ் பாடும் வீரர் அந்த கணபதி அருள்தானே இசைகாலே. கணநாதன் புகழ் பாடும் கீதம். வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பறைசாற்றி மனமான இளையோன் மனம் தேற்றினாய். வடிவேலன் விளையாட வடிவேலன் விளையாட பயிரொன்றை பரிசாக்கி இடமாக இளையோனி மனம் தேற்றினாய். உமையாளும் சிவனார் உறவாத சுகம் தேட, உமையாளும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய். உமையாளும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மணலால் உருவாக்கி நீ காட்டினாய். வெற்றி என்னும் விளக்கில் வெற்றி என்னும் ஒளியே, சக்தி என்னும் விளக்கில் வெற்றி என்னும் ஒளியே, உடல் வித்தையத்தனை நித்தம் கற்று தரும் உனக்கும் எனக்கும் நடக்கும் உறவினி கணநாதன் புகழ் பாடும் வீரர் அண்டே கணபதி அருள்தான் இசைக்கான நாதம், கணநாதன் புகழ் பாடும். வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்திலே விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசன வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நலிந்தினி என்று சொல்லக்கூடிய என் தாயின் பாதத்தை வணங்கி விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியான பகவதி அம்மை வேண்டிய பிறகே யாம் வந்த வேலை தூங்குவோம். நாராயணா. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்வளரு தாளேலோ வேப்பிள்ளே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன், கேட்டு நீ கண்வளரு தாளேலோ. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்வளரு தாளேலோ வேப்பிள்ளே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன், கேட்டு நீ கண்வளரு தாளேலோ. இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கு, என் கவலை வீக்க வேணாமோ கண்வளரு தாயி. சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்வளரு தாளேலோ. பாம்பே தலையனதான் வேப்பிலையே பஞ்சுமத்து, பாம்பே தலையனதா வேப்பிலதா பஞ்சுமெத்தே ஆத்தா கண்வளரு ஆரீராரோ பாடும் உள்ளே, ஆத்தா கண்வளரே ஆரீராரோ பாடும் உள்ளே. பாம்பே தலையனதான் வேப்பிலையே பஞ்சுமத்து, ஆத்தா கண்வளரு ஆரீராரோ பாடும் உள்ளே. எந்தவர் பிள்ளைக்குமே இந்தவர் கெடுக்கலே, ஆனந்த பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணிலே, தாயி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாவும்
கட்டி போட்டேன். தாயினி கண்வேலே தாளேலல்லேலோ. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே, ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே, உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே, உலகம் பசியடங்கி உறங்குதம்மா வீட்டிலே. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே, உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே, உதட்டு பருக்கையிலே ஒன்று ரெண்டு சிந்துதடி, அதன ருசி பார்த்து பொச்சமிங்கு வந்ததடி. தாயே இனி நீ என் நெஞ்சினில் தங்கிவிடு, போகும் வழியாவும் நீ எங்களில் கூடுகிறே. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன். தாயினி கண்வேலேறு தாளேலல்லேலோ. வேப்பிலே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே, கேட்டு நீ கண்வேலேறு தாளேலல்லேலோ. கேட்டு நீ கண்வேலேறு தாளேலல்லேலோ. கேட்டு நீ கண்வேலேறு தாளேலல்லேலோ. நன்றி நன்றி நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலின்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்திற்கு நாமும் வந்து விட்டோம். இந்த வேள்விமலை சாரல் வந்து விட்ட காரணத்தினால் இப்படியாக யாம் கழகத்திற்கு வழி கிடைக்க எங்காவது ஒரு ஒளி, ஒரு சத்தம், ஒரு நாதம் எழும்புகிறதா என்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா, ஆஹா, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, கிங்கிணி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் சொல்லக்கூடிய தசநாதங்களிலிருந்து இசைக்கின்ற இசைக்காட்டி இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கூட இந்த பெண்மகளிடம் தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட அந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற காரணத்தின் அடிப்படையாக பெண்மகளை ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டத்தின் காரணமாக குயில் போல கூவுகின்றாளே கோகிலவாணி அன்னவளை யாம் வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே, சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே, உன்ன தழுவாமலே மனம் நழுவாதடி மனம் பொறுக்காதடி மயிலே. மயிலே சிந்தாமணி குயிலே வணக்கம் ஒரு செந்தாள பூமலரே. தொடலாமா ஆனந்த சொந்தம் இங்கு வரலாம்.